உலகத்தையனா சரணம் என உலகிலார் தருணம். ஓம் நமோ நாராயணா. சரணம் எனதுலமிது தருள் தருணம். ஓம் நமோ நாராயணா. உலகத்தையனா சரணம் என உலகிலார் தருணம். ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் உச்சிடும் பரக்கரை சக்கரம் வித்துடன் சங்கரித்திடும். ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் புற்றிடும் மரக்கரை சக்கரம் ரித்துடன் சங்கரித்திடும். ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் உச்சிடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சங்கரித்திடும். ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் புற்றிடும் மரக்கரை சக்கரம் ரித்துடன் சங்கரித்திடும். ஓம் நமோ நாராயணா. சரணம் எனதுலமிது தருள் தருணம். ஓம் நமோ நாராயணா. உலகத்தையனா சரணம். என்ன எக்கோ கட் பண்ணுங்க. உலகத்தையனா சரணம் என உலகிலார் தருணம். ஓம் நமோ நாராயணா. உலகளந்தமரதுயர்கள் ஐந்து பல நலம் கொடுத்த பாத. ஓம் நமோ நாராயணா. உலகளந்தமரதுயர்கள் ஐந்து பல நலம் கொடுத்த பாத. ஓம் நமோ நாராயணா. சரணம் எனதுலமிது தருள் தருணம். ஓம் நமோ நாராயணா. உலகத்தையனா சரணம் என உலகிலார் தருணம். ஓம் நமோ நாராயணா. திருமகள் மறுவீடும் நீதா தவமுனிவர்கள் தொழும் போத தாரக மந்திர கீத சங்கு சக்கராயுத. ஓம் நமோ நாராயணா. திருமகள் மறுவீடும் நீதா தவமுனிவர்கள் தொழும் போத தாரக மந்திர கீத சங்கு சக்கராயுத. ஓம் நமோ நாராயணா. குர்மவதார வாமனனே பக்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே. மச்சகுர் அவதார வாமனனே மச்ச ரட்சக பேர் கொண்ட நாயகனே. அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா. அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா. அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா. பச்சமிகுந்த உந்தன் மச்சமிகுந்த உந்தன். பச்சமிகுந்த உந்தன் பதமே தொழுவிதமே எனக்கிதமே தரும். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. நாராயணா நமோ நாராயணா. நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துரு இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணு கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்வி மலை சாரலுக்கு வந்துவிட்டோம். நாராயண நமக. ஆகவே கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி இருந்தாலும் சர்வம் சக்திமயம் அம்பாள் குடிகொண்டிருக்கின்றார். சர்வம் சக்திமயம். சக்தி இல்லை என்றால் வழிபாடு நிறைவு பெறாது.
சக்தி என்ற ஆற்றல் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது. ஆகையினால்தான் கொடுக்கல் சக்தி இல்லை, எடுக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லை என்று ஆகிவிடாமல் இறைவனுக்கு 4 சக்தி, அருள் சக்தி, கோப சக்தி, போர் சக்தி, புருஷ சக்தி என்று 4 சக்திகள் உடையது. ஆகையினாலே சக்தி என்ற ஆற்றலை இன்று செய்ய வேண்டும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், கணம் தரும், நல்லென எல்லாம் தரும், கணம் தரும், பூங்குழல் அபிராமி கடைக்கண்களே என்று அம்பாளை வழிபட்டு பிறகு பணியை தொடர்வோம். கவியரசு அடடே வந்துருச்சு ஞாபகம். என் பெட்டிமை குறைச்சு விட்டியா, பேசுமை குறைக்கிறது. முருகா முருகா பாதரக்குடியிலேருந்து வந்திருக்காரு அன்னை காரைக்குடி பாதரக்குடி. மரியாதைக்குரிய முருகனுடைய திருநாமத்தோடு சுப்பிரமணியனார் அவர்கள் 51 ரூபாய் வழங்கியிருக்கார்கள். மாலை அணிவித்து மரியாதை செய்த மரியாதைக்குரிய அடியனுடைய பெயரோடு சேர்ந்த அன்பு தம்பி கவியரசு, இன்னொரு தம்பி பேர் சொல்லாம போயிட்டாங்க. நன்றி நன்றி, இருவருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். மாலை அணிவித்து மரியாதை செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சமிழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஆகினாலே பணியை தொடர்வோம். அம்பாளை பணிந்து பிறகு பணியை தொடர்வது நலம் என்று எண்ணுகிறேன். மனுஷன் தான் கண்டுபிடிச்சான் விஞ்ஞானத்தை, ஆனா என்ன பாடு படுத்துது பாருங்க. அது படுத்தல, சரியா தெரிஞ்சு பண்ணா சரியா இருக்கு. அதான் படுத்துது. அது சரியா தான். எந்த படிப்பு படிச்சாலும் அதுக்கு அனுபவ சான்றிதழ் கேக்குறாங்க, தெரியுமா இல்லையா? அனுபவ சான்றிதழ் இல்லைன்னா வேலை கொடுப்பாங்க. அது மாதிரி அனுபவ படிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அனுபவம் மிக இன்றியமையாத ஒன்று என்பதை உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. நவக்கிரக நாயகியே கருமாரி, நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி, நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே, மங்கள வடிவான சங்கரியே, மாதவன் சோதரியே வைசவியே, திரு மாதவன் சோதரியே வைசவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி, நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. சிக்கலில் கொடுத்த தாயே, அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே, அந்த சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே. மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாரி, மக்கள் துயரை தாங்கும் அல்லே முத்துமாரி. மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே, மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே கருமாரி, நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பியே, மயிலை கற்பகாம்பியே, குளமாதர் சௌபாக்கிய காமாட்சியே, காட்சி காமாட்சியே. காமாட்சியே, காஞ்சி காமாட்சியே. கங்கை கரை அருள் விசாலாட்சியே, கங்கை கரை அருள் விசாலாட்சியே. கலைகள் எல்லாம் தந்தருளும் மூகாம்பியே, கொல்லூர் மூகாம்பியே. நவக்கிரக நாயகியே கருமாரி, நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. ஞான மழை பொழியும் கலைமகள் நீயே, நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே. நல்லதொரு செல்வம் தரும் அலைமகள் நீயே. வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே, வேதம் புகழ் பாடும் அலைமகள் நீயே. வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவந்தாயே, நமக்கு வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவந்தாயே. நவக்கிரக நாயகியே கருமாரி, நலங்கள் யாவும் அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே, மங்கள வடிவான சங்கரியே. மாதவன் சோதரியே வைசவியே, திரு மாலவன் சோதரியே வைசவியே.
நன்றி நன்றி. மூத்த கரகாட்ட கலைஞர் பொட்டப்பட்டி பழனிசாமி ஐயா அவர்களுடைய மகன் கேப்டனின் பால்குடம் சுப்பிரமணியன் அன்பு உள்ளங்கள் சேர்ந்து 201 ரூபாயை எனக்கு அன்பளிப்பாக வழங்கி உங்கள் அப்பா பார்க்கணும்னு நினச்சேன். ஐயா இறந்துட்டேன். இதெல்லாம் சொல்லி அனுப்புனார் ஒருத்தர். ஐயா இருக்காரு, அவரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனார். நிலைமையை பற்றிலாம் அதான் இருக்கும் வரைக்கும் அவருடைய அருமை தெரியாது. இல்லாத போது பாருங்க பல பேர் சொல்லி அனுப்புனாங்க. பொட்டப்பட்டி கவிராஜ் ரசிகர்கள் சார்பாக ராதாகிருஷ்ணன் செல்வம் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய் மொழி. அதற்கெனங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணி விளக்கு தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். யார் கேட்குறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தாலும் ஒரு கூட்டம் ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்ப விளங்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சுபதினத்தை கொண்டாடுகிறோம். திருவிழா. திருவிழா அப்படிங்கிற வாசகத்தை பாருங்க. திருவிழா விழாதிரு. திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொல்லும் போது விழாமல் இருக்கணும். மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யத்தான் இந்த ஆன்மீக வழிபாடு. சாமி கும்பிட்ற வழக்கம். இந்த ஆன்மீக வழிபாடு மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து விழாமல் இருக்க வேண்டும் என்ற இறை சிந்தனையை விதைத்து வைத்தார்கள் முன்னோர்கள். இறையை தேடு முன்னே இறை தேட வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை வளர்த்தார்கள். அப்படி விழாமல் நடத்துவதான் திருவிழா. எங்கே பார்த்தாலும் இப்போ அதிகமாக விழுந்து தான் நடத்த வேண்டியிருக்கு. பத்தியெல்லாம் வர்ற வழியில் பாலக்கட்டை பூரா உட்கார்ந்துருது நம்ம ஆளு. பக்கத்தில் செடி செத்துக்கெல்லாம் போய் வெளிச்சம் தெரியுது. பாலக்கட்டு என்னடான்னு பார்த்தா திருவிழான்னா சாராயம் தேவைப்படுது. எவ்வளவு பெரிய திருவிழாவா இருக்கட்டும், கும்பாபிஷேகமா இருக்கட்டும், பெருஞ்சாந்தி என்ற குடமுழுக்கா இருக்கட்டும், நன்னீராட்டு பெருவிழா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. யாராவது மரணம் அடைந்து விட்டா அங்கேயும் சாராயம். தமிழ்நாட்டோட நிலைமை நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா இந்த சமூகம் என்பதை எப்போ உணரப்போகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாகிறதுக்கு. பண்பாடும் களப்பாடுடையதுமாக இருந்த இந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி விபரீதமான போக்கிலே மாறிவிட்டது? யார் காரணம்? எங்கே தொடங்கி இருக்கு என்பதை பார்க்கணும். நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. டேய் கடவுள் இருக்கு பார்த்து நடந்துக்க. என்ன கோயிலுக்கிட்ட என்ன வேலை? இது சாமிக்கு பயப்பட மாட்டேன், சாமி இருக்கு பார் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்த சமூகம் இந்த சமூகம். ஏன்? அந்த பயம். அந்த பயம்தான் பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை ஒழுக்கத்தோடு நடைபெற வைத்தது. அப்படிப்பட்ட பண்பாடுடைய இந்த ஆன்மீகம் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்குது. ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரெனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, புராணம் இல்லை, இதிகாசம் இல்லை, நடைமுறையும் இல்லை. நீங்க நம்ம வீட்டு பிள்ளை 5 வயசுல ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுங்க. ஆணோ பெண்ணோ நெத்தி நிறைய விபூதி, கழுத்துல ருத்ராட்சமோ துளசியோ திருமணமோ அணிஞ்சு கூட்டிட்டு வந்தா நம்ம ஆளு கேட்கிறேன், என்ன பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டீங்களான்னு கேட்கிறேன். புள்ள சாமியார் ஆகிறதுக்கு அல்ல, புள்ள பக்குவத்தோட ஒழுக்கத்தோடு ஒரு கட்டுப்பாடோட நடக்கணும். நாடகம், ஊர் திருவிழா என்ற ஒரு வரையறை இருக்கு. இப்படித்தான் திருவிழா கொண்டாடணும், இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடை ஊருக்குள்ள வச்சா அப்ப நாட்டுக்கும் இந்த மனித சமூகத்துக்கும் ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கத்தானே செய்யுது. ஏன் அதை காத்துல விட்டுட்டோம்ங்கிறது தான் இப்ப கேள்விக்குறி. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்று வள்ளலார் அறைக்குள்ள போனாரு. ஜோதியில் ஜோதியில் ஜோதி ஆனார், சோதியே சுடரே சூழலி விளக்கென. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்கிறாரு. பூசணிக்காய் கடந்திருக்கு. சரி, தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, திஷ்டி பூசணி, சாம்பார் பூசணி, திருநெல்வேலி பக்கம் தடியங்காயின்னு பேரு. பூசணிக்காய் பார்த்தோன்னே உனக்கு ஆச்சரியமா போச்சு. பூசணிக்காய் உருட்டி பார்த்தேன், அது கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில தானே காய்க்கும். ஆனாலும் மனசு ஏற்க முடியல. ஏன்னா கொடி ரொம்ப சிறுசு, காய் ரொம்ப பெருசு. விரலுக்கு தகுந்த வீக்கம் தானே இருக்கணும். கொடி சிறுசா இருக்கு, காய் ரொம்ப பெருசா இருக்க. என்னது ஆச்சரியமா இருக்கு? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு சொன்னேன். நாட்டில் கொல்லப்பைய கடவுளை முட்டாள் தான் சொன்னாங்க, கூடவே தான் நம்மளும் தெரிஞ்சோம். என்னத்தை சொல்ல. ஆனாலும் பாருங்க, சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆலமரத்துல போய் படுத்தேன். ஆலம்பழம் ரொம்ப சிறுசா இருந்தது. மேல பார்த்து யோசிக்கிறேன், இவ்வளோ பெரிய மரம், ஒரு சின்ன பழம், சிறிய கொடி, பெரிய காய்.
கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள்னு சொல்லிட்டு படுத்திருந்தேன். காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி அவன் நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்ப யோசிக்கிறேன், ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே நெத்தி இந்த வழி வலிக்குது. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நம்ம தலை செதறுதங்காயா போயிருக்குமே. கடவுள் மிகப்பெரியவன். இறைவனை தவிர இங்க உலகத்தில் நிரந்தரம் என்பது ரெண்டு பொருள். ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். அப்படிப்பட்ட இறைவன் தான் இயற்கையாக நதி நதியாக ஆறாக கடல் கடலாக வைத்தான். மனுஷ பேராசையில் அத்தனையும் தலைகளா போச்சு. மாட்டு வண்டியும் மனித உடம்பும் ஒன்று, வேறு ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மாட்டு வண்டியும் மனித உடம்பும். மாடு 5 அறிவு உள்ள சீவராசி. மாட்டுக்கு அறிவு இருக்கு, வண்டி ஜட பொருள், அறிவில்லை. அறிவு இருக்கிற மாடு தானா போய் வண்டியில சேராது. அறிவில்லாத வண்டி தானா வந்து மாட்டோட சேராது. மாட்டையும் வண்டியும் பூட்டி ஓட்டுவதற்கு மாட்டு வண்டிக்கு உரிமையாளர் என்ற உடையவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் மாட்டு வண்டியை பூட்டணும், எங்கே ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எப்போ கொண்டு போய் எந்த இடத்துல அவுக்கணுங்கிற கணக்கு அந்த மாட்டு வண்டி உரிமையாளர்கிட்ட இருப்பது போல என் ஆன்மீக நண்பர்களே, அறிவில் சிறந்த தமிழர்களே, சிந்தித்து பாருங்கள். அறிவில்லாத உடம்புக்கு அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்கே ஓட்டணும், எப்போ அவுக்கணும்னு. அதுக்கடுத்து எதுக்குயா இவ்வளவு வீண் ஜம்பம்? எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கையிலே. உயர்ந்தவர் என்று ஒருவரும் இல்லை, தாழ்ந்தவர் என்று யாரும் இல்லை. தயவு செய்து நாளைய தலைமுறையான பிஞ்சு குழந்தைகளுக்கு நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். என்ன விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் அறுவடை செய்யணும். கடல்ல விழுந்த பொருள் கூட 3 நாள்ல கரை வந்து சேரும். இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதமும் மிக சக்தி வாய்ந்தது. எதை கொடுக்குறோமோ திருப்பி நமக்கே கொடுக்கும், 1க்கு 3. அதனாலதான் மண்ணு கட்ட கேடு. ஒரு நெல்லை விதைச்சாலும் பல நெல்லு நமக்கு கொடுக்குது. அதுபோல செய்கிறது நல்லதாக இருக்க வேண்டும், நாளைய தலைமுறையை நலம் பெற செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது கர்நாடக தேவ சங்கீதத்தின் தலைவர் அப்படித்தானே, கர்நாடக தேவர் சங்கத்தின் தலைவர் பெருங்கலூர் மூனா மணிகண்டன் சேர்வை அவர்கள் ரூபாய் 201 வழங்கியிருக்கிறாங்க. 1 ரூபா கொடுங்க, மொட்டையா 200 100 கொடுக்கப்படாது. ஏன்னா கல்யாணம், காது ஊத்து, காதணி விழா எதுக்கு போனாலும் 101 10,001 1,01 வரைக்கும் எழுதுறோம். ஏன் 1 ரூபா சேர்த்து எழுத சொன்னோம்? 1 ரூபாய் சேர்த்து எழுத சொல்லிக் கொடுத்த சமூகம் இந்த தமிழ் சமூகம். ஏனென்றால் 1 ரூபாய் என்பது தொடக்கத்தின் அறிகுறி. 100 101ன்னா 200 தொடணும், 290னா 300 தொடணும். அப்படி தொடக்கத்தின் அறிகுறி. இதுல ஒரு ஆன்மீக சிந்தனையும் நல்ல எண்ணமும் விதைக்கப்பட்டது. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அந்த வீட்டில் 101 201 501 எழுதிட்டு இது போல கல்யாணம் தொடர்ந்து நடக்கணும், நாங்களும் வந்து மொய் செய்யணும்னு மனசுல என்ன வரணும். அதுக்காகத்தான் தொடக்கத்தின் அறிகுறியா 1 ரூபாயை சேர்த்து எழுத சொன்னாங்க. 1 ரூபாய் இல்லாம 200 100 500 எங்க எழுதணும்? துக்க காரியங்களுக்கு. ஏன் இனிமேல் இதுபோல் நடந்துடக்கூடாது, இதோடு இது முற்று பெறணும் என்று முற்றுப்புள்ளி வைத்த சமூகம் இந்த சமூகம். இன்னைக்கும் திருமணத்துக்கு போனா 500 ரூபாயை கொடுத்துட்டு 1 ரூபாயை காணும்னு பைக்கில் கையை விட்டுட்டு எழுதுறவங்களாவது சேர்த்து எழுதுறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நல்ல விஷயத்தை கடைபிடிப்போம். நாளும் நமக்கு நலம் செய்யும் என்ற நல்ல எண்ணத்தோடு என்றென்றும் கேப்டன் விஜயகாந்த் வழியில் என்று சொல்லி அந்த வானத்தை போல மனமடத்தை என்ற பாடலை பாடச் சொல்லி எனக்காக ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். பொட்டப்பட்டி கிராமம் இரும்பூரணிப்பட்டியை சேர்ந்த SS மூர்த்தி அவர்கள் சார்பாக நன்றி ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அண்ணா அவருக்கு நன்றி. நேரம் கிடைக்கும், பாட்டு தெரியும், நேரம் கிடைக்கும் போது பாடுறேன். நன்றி நன்றி நன்றி. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாயி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி
காப்பவளா தனி கருணை காவிரி போ செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வல்லடே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி பொட்டப்பட்டி மக்கள் எல்லாம் என்றும் என் இதய கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் கேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் நான் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போதும் இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாடு காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வாழ்வில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் அமைந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நாங்க முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக அரும்பி விதிர் விதித்து உன்விரையார் கலர்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துன்னை போற்றி சய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடை உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். இந்த பாடலை எழுதியவர் தாய்மானவர்
கலவேந்தர் கவிராஜ் அறக்கட்டளையின் சார்பாகவும் அன்பின் சிகரம் குழுவின் சார்பாகவும் வீரமங்கலத்தைச் சேர்ந்த கவிராஜன் அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுகிறது. நன்றி நன்றி. பொன்னாடை அணிவித்து ஆமாம் ரொம்ப அழகாக மாணிக்கவாச தாய்மானவ சாமியினுடைய பாடலோடு திருவாசகத்தை எழுதியது போலே ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆள் இல்லையோ, சில இடங்களில் மட்டும்தான் இந்த பாடலாம் கேட்க முடியுது. அதில் தம்பி அழகாக நம்ம அறக்கட்டளையில் இருக்கார் தம்பி, அவர் பொன்னாடை வழங்கி என்னை வாழ்த்தியிருக்கிறார்கள். அதை விட ஒரு பதாகை ஒன்று வைத்திருக்கிறார்கள். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடலை பதாகையில் வைத்திருந்ததாக பார்த்தேன். அந்த பாடலோட அர்த்தம் என்னவென்றால், மதுரையிலே கூன்பாண்டியினுடைய ஆட்சியிலே சமணர்கள் வளர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. தமிழ் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த காலம். எப்படியாவது தமிழை கொண்டு வரணும், சைவ சமயம் தலைக்கணும்னு பாடுபட்ட மகான்களிலே அதை நிலைநிறுத்துவதற்காக போராடினால் தனியரசு மங்கையருக்கெல்லாம் மாணிக்க வாசடைய பெருமையோடு அந்த இடத்துல மங்கையர்க்கரசியாருடைய மனைவி மங்கையர்க்கரசியார் என்ற துணைவியார் கூன்பாண்டியினுடைய மனைவி ஞான சம்பந்தரை வரவழைத்தார். அப்படி வரவழைக்கிற போது அவர் புறப்படுறாரு சோழ நாட்டிலிருந்து. நாவுக்கரசர் தடுக்கிறார். இன்னைக்கு நேரம் நல்லா இல்லை, நமக்கு நாளும் பொழுதும் சரியா இல்லை, இன்னைக்கு போக வேண்டாம், இன்னொரு நாளைக்கு போகலாம்னு சொன்னாராம். அப்படி சொன்ன பொழுது அடியார்கள், அதுக்கு சிவனடியார்களுக்கு எது காலமும் நேரமும், சிவனை மனதில் நிறுத்திவிட்டால் காலமாவது நேரமாவது, பயப்படாதீங்க புறப்படுவோம்னு புறப்படும் போது பாடிய பாட்டுத்தான் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு சொல்லி பாடுறாரு. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அடிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே நவக்கிரகம் நமக்கு ஒன்றும் பண்ணாது, எல்லாம் இறைவன் இருக்கிறான் என்று புறப்பட்டு வந்து பாண்டிய நாடான மதுரை என்பதிலே கூன்பாண்டியினுடைய ஆட்சியிலே சமணர்களை வீழ்த்தி அனல்வாதம் புனல்வாதம் சென்று அதை செய்து வென்று தமிழை நிலைநாட்டியவர் தவ முதல்வர் ஞான சம்பந்த பெருமான் என்பதை என் தமிழ் சமூகம் உணர வேண்டும். இல்லை என்றால் மதுரை இல்லை. அப்படி சொல்ல போனா தமிழின் பெருமை யார் அறிவார் மதுரை மூதூர் தானறியும் நீர் அறியும் நெருப்பறியும் என்று பாடினார்கள். அப்படிப்பட்ட வகந்து வாய்ந்த தமிழ்நாடு, அதிலையும் பாண்டிய நாடு, இந்த இலக்கியங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் செறிவுடையது என்பதை நாளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறேன். இதுக்கு இடையில குடிச்சு போட்டு பல கும்மாள வேற இங்கே நடக்குது. நான் என்னத்தை சொல்ல, தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி இது. வேற என்ன, வாய்கிலேயே பேசுகிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் மண்டையில் அடித்து கொண்டு விட்டான் 12வது படித்த ஒரு மாணவியை. அவனை 12 நாளில் கைது செய்து காவல்துறை. கைது செய்த உடனே ஏன்டா இதை தப்பை பண்ணான்னு கேட்டால் போதையில் செஞ்சுட்டேங்கிறேன். என்னடா போதை பண்ணியிருந்தா? கஞ்சா குடிச்சிருந்தேன்னு சொல்கிறேன். கஞ்சா குடிச்சு விட்டேன், அதனால தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன். அவனே கஞ்சா குடித்தோம் என்று பதில் ஒப்புதல் வாக்குமூலம். ஆனால் நாட்டை ஆள்றவங்களாம் சொல்கிறாங்க நாட்டில் போதையே இல்லை, நாங்கள் சுத்தமாக வச்சுருக்க முடியும். வெக்கம் இல்லாமல் மனசாட்சி இருக்கா? திருப்பூரில் பாருங்க, கிழவனை கொண்டு விட்டு கிளவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னு போய் கேட்டுட்டு வாங்க, நமக்கு என்ன தெரியும், என்னத்தை சொல்றது. மதுராந்தகத்தில் இரவு முழுவதும் ஒரு கல்லூரி மாணவியை 3 குடிகார நாய்கள் சித்திரவதை செய்தது. அதுக்கும் பேர் வைக்கிறான், குடிகாரன் சொல்லப்படாத மானங்கட்டவங்க, மதுப்பிரியர்னு பேர். சித்திரவதை செய்தவர்களுக்கு பேர் எதுக்குன்னு வேண்டாமா? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டி. இவர் போல உலகத்தில் குடிக்காத யாரும் இல்லை. 100க்கு 99% வந்துருச்சு. உலக நாடுகள் எல்லாம் மதுபானம் இருக்கு. யாருக்காவது தெரியுதா? இந்த அநியாயமா தமிழ்நாட்டில் இருக்கிற அநியாயம் இங்கே இருக்கு. கீழடி தொல்லியல் துறை ஆய்வு சொல்லுது, தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் என்று இன்று பறைசாற்றுது. நான் கேட்குறேன், இன்னொரு 200 300 வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டில் தோண்டுனா வரலாற்றில் என்ன கிடைக்கும்? நமக்கு வெறும் போத்தலா கிடைக்கும். எந்த இடம் பாக்கி இருக்கு? ஒரு இடம் பாக்கி இல்லை. போத்தல், கடையில் போத்தல், வயலுக்குள்ள பாட்டில், வீட்டுக்குள்ள பாட்டில், வெளியில பாட்டில், நாடக கொட்டாய்க்கு பின்னால போய் பாருங்க 10 பாட்டில் கிடைக்கும். யாருன்னு போய் பாரு, என்னத்தை செய்யறது? கோயிலுக்கு பின்னாலையும் போட்டலா இருக்கையா? இதுவா? ஆடு மாடு நடக்க கூட நீதி இல்லையோ மனசாட்சியோட தமிழன். இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் ஏன் இன்று தரிகட்டு போனது என்பதை அவரவர் உளச்சான்றோடு சிந்தித்து பாருங்க. என்ன பெரிய வேதனை. கோயம்புத்தூர்ல 9 வயசு பொண்ணை கொண்டு விட்டாங்க. திருவண்ணாமலையிலே பாட்டி விட்டு விசேஷத்துக்கு போன பொம்பளை பிள்ளைய சித்திரவதை.
திருச்சியில ஒரு பொண்ணு மூஞ்சில கல்ல போட்டு கொள்றேன். என்ன நடக்குது இந்த நாட்டில்? ரொம்ப அச்சமா இருக்கே. பொள்ளாச்சியில் நடந்தது போன்று சேலத்துல ஒரு செய்தி கிளம்பிருச்சு. என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. அந்த வைர வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருது. நல்லது ஒரு வீணை செய்தியை நலங்கட புழுதியில் அறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்முகவடி ஓடி என்ன ஏன் படைத்தாய் என்று கேட்கிறான். பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, கடைக்கு அனுப்ப முடியல, பேருந்துல போக முடியல. எங்கேவாறு சித்திரவதை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாரதி பிறந்த நாட்டில் என்ன நடக்குது? நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். நான் என்னத்தை சொல்றது? எவ்வளவு பெரிய கொடுமைகளை நிகழ்த்து. தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். ஒரு தாய் ஒரு குழந்தைய 7200 மணி நேரம் சுமக்கிறான். 7200 மணி நேரம், 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 வினாடி. ஒரு குழந்தை பூமியை நோக்கி 10வது மாதம் வருது. தனஞ்செயன் என்ற வீக்கங்காற்றால் உந்தி தள்ளப்பட்டு வெளியில் வரும் குழந்தைக்கு நம்ம சாப்பிட்டா பிள்ளைக்கு என்ன ஆகுமோன்னு வாயை கட்டி வைத்த கட்டி சீராட்டி பாராட்டி அந்த குழந்தைக்காக தூக்கம் முழிச்சு எவ்வளவு பாதுகாப்போடு அந்த குழந்தையை வளர்த்து ஒரு 5 வயசுல அப்படி நடந்து வரும்போது ஆம்பளை பிள்ளையாவது பொம்பளை கேட்டு பாருங்க, என்ன கண்ணு ராஜா யார் மைய? ரத்தினப்பா மையன்றேன். ரத்தினப்பாவா சுமந்தாரு? சுமந்தது அவங்க அம்மா சுமதி. ஆனா பேரு அவருக்கு ஏன் வருது? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை பெண்களுக்கு இருக்கு என்பதை உணர வேண்டும். பெண்கள் நினைச்சா ஆம்பளை எல்லாம் தவிடு போடி, தெரியுமா இல்லையா? இறைவன் கொடுத்த சக்தி. ஒரு விழாவில் ஒரு எலும்பு இருக்கு. ஏன்? இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணி தருகிறாள் அந்த பெண். பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. யார் வீட்லயோ எங்கேயோ பிறந்து ஏன் இப்படி குறுக்கும் மறுக்குமா? அந்த அநியாயமா? ஒரு ஒரு வளையலிக்கு 7 வளையலி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நட ஒரு எந்த தெளிவும் இல்லை. ஏன் இப்போ வந்து சொல்லி நாங்கள் எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கிறோம்? என்னத்தை சொல்றது? அயல் நாடுகள்லாம் தொடச்சிட்டு போடுறேன், அவன் நாகரிகமா இருக்கேன். இங்க கழுவுறவங்க தான் குப்பையா தர்றேன். நான் என்னத்தை சொல்றது? ஒரு இடத்துல குப்பை போடலாமான்னு யோசிக்கிறது இல்லை, சுத்து முத்தும் பார்க்கறது, யாரும் இல்லை போட்டுறோம்னு போடுறது. அப்புறம் பின்னால வந்தால் யாரோ போட்டிருக்கேன் நம்மளும் போடுறோம்னு போடுறது. இப்படியே கண்ட இடமெல்லாம் குப்பையாகி போய் நிற்கிறோம், தெரியுமா இல்லையா? நான் ஒருத்தன் தப்பானவன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னை திருத்திடலாம். ஆனா நீங்க எல்லாரும் தப்பானால்னா நான் எப்படி திருத்த முடியும்? இங்க அம்மனமா திருற ஊர்ல கோவணம் கட்டினவனை ஏளனமா பார்க்குற சக்தி ஆகி போயிடுச்சு. எப்படி மாத்தி வச்சிருக்கேன்? யார்ட்டையாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க, ஏன்டா அப்படி பண்ற? எவன் பண்ணலேங்க. ஏன்டா அப்படி குடிக்கிற? ஏன் குடிக்கல? எவன் குடிக்கல? டே இதெல்லாம் உனக்கு முறையாடா? நீ என்ன யோக்கியம்மா? அதானே. இல்ல நீங்க என்னத்தையே குடிச்சு தொலைங்க, யாரு வேண்டான்னா உங்க காசு உங்கள்கிட்டது, உங்களை நம்பித்தான் அரசாங்கம் இருக்கு. அது இல்ல பிரச்சனை. அப்படி தாய்மார்கள் கருணையோ சத்தம் போடாம இருங்க. எதையாவது ஒன்ன சொல்ல விட மாட்டேன். இதை சொல்லு போட்டதும் சரி வரும். நம்ம வரும்போது எம் ராஜா வர்ணப்பட்டி மரியாதைக்குரிய அன்னார் அவர்கள் எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் உளமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த மக்களுக்கு சொல்லிடலாம்னு தவிக்குது மனசு. அதோட 2 பாட்டையும் பாடிடலாம்னு. ஆனா நீங்க விடமாட்டிய அவ்வளோ இருக்க. எங்கவாறு காலம் கடந்து போய்கிட்டே இருக்கு. அப்படி தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். ஆனாலும் ஏன் விட்டு கொடுக்குறா தெரியுமா? இன்னைக்கும் பாருங்க, மனைவி பேரை போட மாட்டான். திருமதி ரத்தினப்பா, திருமதி அருள், திருமதி மோகன்தாஸ். ஏன் திருமதிங்கிற மட்டும் வேறு பேர் வரல? ஏன்னா புருஷன் பேர் வந்தா மனைவி பேர் தெரியுமா? அப்படிப்பட்டு தன்னை மறைத்து கணவனுக்கு பெருமையை சேர்க்கும் குணமுடையவர்கள். அதனாலதான் பெண்ணின் பெருந்தக்கை யாவுளை என்றார் பொய்யாமொழி. பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு வீடாவா இருக்கும்? நினைச்சு பார்த்தீங்களா? எத்தனை கருணையை எடுவமானவர்கள். ஒரு பெத்த மனம் வித்து பிள்ளை மனங்கல்லுன்னு ஒரு வாக்கியம் உண்டு. பெத்த மனம் வித்து பிள்ளை மனங்கல்லு. 5 வயசுல புள்ள என்ன பண்றேன்? விளையாண்டபடியே புள்ள தாயை எட்டி உதச்சு விட்டேன். கடவா பல்லு விழுந்து வச்சு ரத்தம் ஊத்துது. கடவா பல்லு விழுந்த அம்மா அழுகணும்ல, சிரிக்கிறா. சிரிச்சோன்னா பக்கத்து வீட்டு அம்மா கேட்கிறா, என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்கிற? இந்த வயசுல எட்டிக்கிட்டு உதஞ்சு பல்லு விழுந்து வச்சு போட மாட்டியா? அடிக்காம அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொன்னா, எதுக்கு அடிக்கணும்? என் பிள்ளை 5 வயசுல எவ்வளவு தெம்பா இருக்கான் பத்தியா? நான் கொடுத்த தாய்ப்பால் அவனுக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு பாரு. ஒரே உதையில பல்ல விழுத்தாட்டி விட்டானே, என் பிள்ளைக்கு நான் கொடுத்த தாய்ப்பால் வீண் போகலைன்னு பெருமைப்பட்டா. அப்புறம் 5 வயசுல இருந்த புள்ள 10 வயசாகி 20 25 வயசாகி கண்ட இடத்துக்கு போய் கண்டதையும் குடிச்சு கண்டபடி தெரிஞ்சு ஏதோ ஒரு கோபத்துல தாயை எட்டி உதைக்கிறேன். பல்லு விழுகல, ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறேன். ஏன்? இப்ப பக்கத்து வீட்டம்மா கேட்டா, பல்லு விழுகாத நீ விழுந்த அன்னைக்கு சிரிச்சா விழுகலை ஏண்டி அழுகிற? இல்ல 5 வயசுல என் பிள்ளைக்கு கொடுத்த தாய்ப்பால் தெம்பா இருந்தேன், ஒரு உதையில பல்லு விழுந்துச்சு. 25 வயசுல என் பிள்ளை சத்து கட்டு போனானே, என் பிள்ளைக்கு தெம்பிள்ளையே நான் கொடுத்த தாய்ப்பாலெல்லாம் வீணா போச்சுன்னு அழுகிறான். அதாங்க தாயோட மனசு. பெத்த மனம் வித்து பிள்ளை மனங்கல்லு. எல்லாம் பாருங்க, எத்தனையோ விதங்களை, எத்தனையோ இடங்களில், எத்தனையோ விஷயங்களை நாம் மனதார நேரடியாகவும் பார்க்கிறோம்,
செய் வழியாகவும் கேட்கிறோம், கண் வழியாகவும் பார்க்கிறோம். ஆனாலும் பெண்மை என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட பெண்மையை போற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நீங்க பிள்ளையெல்லாம் எழுப்புறது அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல காலையில 4 மணி 3 மணிக்கு எந்திரிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சத்தம் இல்லாம இருக்காங்க. சொல்லிட்டா ஒரு தடவை சொன்னா போதும், நான் சொல்லுவேன். என்னத்தை சொல்ல எழுப்புது பிள்ளை எழுப்பும் போது காலையில ஆமா என்ன படுத்து இந்த பாடாயா முடியல. சில நேரங்கள்ல ரொம்ப வெறுப்பு வருது, அடக்கிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய? அப்படி தாய்மார்கள் குழந்தை எழுப்பு. நீங்க 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் யோகி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் போகி, 6 மணிக்கு எந்திரிச்சா மனுஷன், 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் எரும மாடு. இப்ப யாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நீங்க முடிவு பண்ணிக்கிறேன். நான் சொல்ல யாரு எரும மாடு யாரு போகி யோகிங்கிறத இருக்குன்னு சொல்றேன். நீங்க அதை பார்த்து நமக்கு எதுக்குங்க பெரிய இடத்து போடலாம். இதுல என்ன இருக்கு பெரிய இடத்து? அரமண கோழி முட்டை உடைக்கும். இப்ப என்ன பண்ற? தாய் எழுப்புவா பிள்ளை, என் கண்ணு, என் ராஜா, என் தங்கம், என் வைர மாமுளை, வைடூரிய மாமுளை, எந்திரிங்க சீக்கிரம், பொழுது விடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும். நீங்க பள்ளிக்கூடம் போகணும்னா பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடமா இருக்காதான். வாத்தியார் உங்களைத்தான் பெருமையா பேசுறாரு, ரொம்ப அறிவுபூர்வமா நடந்துக்குவீங்களாம். சீக்கிரம் எந்திரிங்க, குளிங்க, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. உங்க அழகுக்கு நீங்க இருக்கிற கலைக்கு பெரிய நடிகனா கூட வரலாம், நாளைக்கு நாட்டை கூட ஆளலாம். அப்படிப்பட்ட தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு பேசிக்கிறா. சீக்கிரம் எந்திரி அப்படி சொல்லணும். நேர்மறை சிந்தனையை விதைக்கணும். அதை விட்டு 2 தடவை எழுப்பி பார்த்துட்டு 3ஆவது தடவை ஏர்மை எந்திரிக்கிறாரு. அவங்க அப்ப மாதிரியே தூங்குறான் பாரு. மேற்கொண்டு அவங்க அப்பனுக்கு வேற வசவு. எப்படி தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் நம்ம தான் விதைச்சு வச்சிருக்கிறோம். விதைச்சதை அறுவடை பண்ணணும். ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 5 பிள்ளை இருக்கு, 5 பேரும் ஒரே மாதிரியா இருக்கேன். தாய் தகப்பன் ஒரே ஆள் தானே, ஏன் 5 பேரும் ஒரே மாதிரி இல்லை? ஏன் இல்லைன்னு யோசிக்கணும். எத்தனை விஷயங்கள். இந்த உடம்பு தானா வந்ததா, தந்து வந்ததா, ஒருத்தன் தந்து வந்ததா, ஏன் வந்தது, எப்படி வந்தது? ஒரு ஓட்டை உள்ள பானையிலேயே தண்ணியை நிறுத்த முடியலையே. இந்த பல ஓட்டைகள் இருக்கிற இந்த உடம்புல இந்த மூச்சை நிறுத்தி வச்சிருக்கிறானே, அவன் யாருன்னு யாராவது யோசிச்சமா என்பதை பாருங்க. குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும். கையில் பாருங்க, தயிர் கடை, மோர் கடை, பருப்பு கடை கடைஞ்சி அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அக்காவுக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, தங்கச்சி கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொடு, பூனைக்குட்டி கொடு, எழுத்த விட்டு மாமாவுக்கு கொடு, பக்கத்து விட்டு அத்தை கொடு. அப்படி கொடுக்க சொல்லி பழக்கணும் சமூகம். இந்த சமூகம் அதை வச்சு தான் பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லி கொடுத்தேன். இருக்கா இன்னைக்கு? எதுவும் இல்லை. மாமா வந்தா போடான்னு சொல்லு, அப்புறம் மாமனு மருமைனா சேர்ந்து ஒன்னா குடிச்சுட்டு வந்து அவங்கள அடிப்பாங்க. அதான் நடக்குது. அப்ப என்ன செய்யணுமோ அதைத்தான் இந்த தூய் கொடுந்தாலும் அங்கிட்டு போடுங்க தண்ணிக்கலாம், சரியா வரும். அப்ப இப்படி எல்லாம் உயர்ந்த சமூகமும் உயர்ந்த சிந்தனை விதைத்து வைத்திருந்த நாம் ஏன் இப்படி ஆனோம் என்ற பெரிய கேள்விக்குறி நிக்குது. அது தயவு செய்து உணருங்கள். நல்ல பண்பாடுடைய தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு எத்தனையோ கதைகள் இருக்கு. ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்க நல்ல வேலை செய்து. நீ வேற சும்மா அறியா பண்ணி நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். நங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும், அலைந்து நெளிந்து தொடர்ந்து அலைந்து அலைதட ஒரு மணமகள் துணை வரவே. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்று உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, உழவர்க்கெல்லாம் கண்ணாக
அந்த உயர்ந்த தமிழ்நாட்டில் நல பெண்ணாக புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக பொங்கி வரும் காவிரியே வாழியவே அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே நடந்தாய் வாழி காவேரி செழிக்க நன்மையெல்லாம் திறக்க நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி. நன்றி நன்றி நன்றி. கை தட்டுங்க. ஹலோ அப்படியே வைங்கப்பா சத்தம் இல்லாம. ஹலோ ஹலோ வாய்ஸ் மைக் ஏத்துங்க, வாய்ஸ் ஏத்துங்கல்ல, வாய்ஸ் தான் முக்கியம். நல்லா ஏத்துங்க வாய்ஸ் மைக். நீங்க விவேகானந்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக போகுதே, நீங்க ஒரு ஆன்மீகவாதி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிற போது அவர் சொன்னாராம், ஐயா விவேகானந்தர், விஞ்ஞான வளர்ச்சி ஒரு விதத்துல நல்லதுதான், ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் விஞ்ஞானம் தம்பிச்சு போயிடும், மெஞ்ஞானம் அதை வென்று விடும். அந்த விஞ்ஞானமே மெஞ்ஞானத்துக்குள்ள இருந்து வந்ததுதான்னு நிரூபிச்சார். அதுதான் இப்ப நடக்குது. நம்ம தான் எல்லாம் தயார் பண்றோம். சரி செய்யுங்க, சரி செய்யப்படவில்லை என்றால் எந்த தவறும் தவறாக தெரியாத வரைக்கும். ஆறுமுக கோனார் அவர் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி. அன்பளிப்பு வழங்கி ஆறுமுக கோனார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இழுத்துரும் இல்ல, சிறுமூளை பாதிச்சிடும் ஒண்ணு சொல்ல. நான் என்னத்தை சொல்றேன், நிறைய விஷயங்கள். அந்த காலத்துல நீங்க பொண்ணு பார்க்க போறவங்க ஒரு பரீட்சையே வைப்பாங்க. என்னது? பொண்ணு வீட்டுக்கு போனா பொண்ணு வீட்டுல ஒரு குத்து விளக்கு வச்சு எண்ணெயை போட்டு அதுல திரி போட்டு வச்சிருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போனவங்க பொண்ணை கூப்பிடுங்க, குத்து விளக்கு ஏத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அங்க இருந்து வந்தோன்னா குத்து விளக்கு ஏத்தணும். ஏற்கனவே திரி எண்ணெயில ஊறி போயிருக்கு, பத்த வச்சா உடனே பிடிக்காது. என்ன செய்யணும், விவரமான பொண்ணுன்னா அந்த திரியை நசுக்கிட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சு விட்டுட்டு பத்த வச்சிடும். ஒருவேளை திரியை புளிஞ்சிட்டா கையில எண்ணெய் ஒட்டிடும். அந்த எண்ணெயை என்ன செய்யுதுன்னு கவனிப்பாங்க. அந்த பொம்பளை பிள்ளை தெரியாம ஒருவேளை இப்படி தலையில தடவிருச்சு, ஆத்தாடி இந்த பிள்ளை குளிக்கவே மாட்டா, தலையும் ஒழுங்கா வச்சுக்க மாட்டா, இவ வேண்டான்னு கிளம்பிடுவாங்களாம். ஒருவேளை தலையில தடவாம அந்த விரலை இப்படி சேலையில தடவிருச்சு, துணிமணி ஒழுங்கா வச்சுக்க மாட்டா, பாண்டலா இருப்பா, இவ வேண்டாம் நமக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஒருவேளை ரெண்டு வேலையும் செய்யாம அந்த விரலை விளக்குல தடவிருச்சு, ஆத்தாடி இந்த பிள்ளை பாத்திரம் பண்ணதையும் ஒழுங்கா வச்சுக்க மாட்டா, இவ நம்ம குடும்பத்துக்கு உதவாது, இப்படி முடிவு பண்ணும். இதுக்கும் மேல அந்த விரலை இப்படி செவத்துல தடவிச்சுன்னா வீடு சுத்தமா வச்சிருக்க மாட்டா, கறிக்கோடு கிழிச்சு வச்சிருவா. நம்ம ஆளுக வெள்ளை அடிச்சு எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறாங்க, நம்ம ஆளுக தான் உள்ள பேர் எழுதி வச்சுட்டு போறது அதிகமா. உங்க வீட்டுல நீங்க எழுதுவீங்களா? பல லட்சம் போட்டு கட்டின கலையரங்கம் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு கறிக்கோடு நம்ம பார்த்தா வேதனையா இருக்கு. நமக்கே அந்த சிந்தனை இல்லை, என்ன செய்ய அப்படி அந்த வேலையை. சரி, அதையும் மீறி அந்த பொண்ணு யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு துணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டா, ஆகா இந்த பிள்ளை வேலை பார்க்க மாட்டா, சோம்பேறித்தனா, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்றவளாத்தான் இருப்பா, இவன் நமக்கு வேண்டான்னு முடியும். அப்ப என்ன செய்யணுமா, வரும்போதே கையில துணியோடு வந்து அந்த எண்ணெய் திரிய புளிஞ்ச விரலை தொடச்சிட்டு விளக்கேத்தணும் என்று அப்படி ஒரு சமூகம் வந்து அந்த காலத்துல. அப்ப மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் தாலி கட்டும் போது தங்கத்துல தாலியை செஞ்சோம், தாலியை தங்கத்துல செஞ்சு நூல்ல கோர்த்து கட்டினோம். மிகப்பெரிய தர்மம் இருக்கு பாருங்க. அந்த நூல்ல கோர்த்து மாங்கல்ய தாரணம் செய்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு புள்ள குளிச்சா, சும்மா குளிக்கல, மஞ்சள் பூசி குளிச்சாங்க. அந்த மஞ்சளை முகத்துல பூசினாங்க, உடம்புல பூசினாங்க, கயித்துல பூசினாங்க. பூசிட்டு குளிச்சுட்டு இரவு கணவனோடு தூங்கும் போது அந்த மஞ்சள் வாசனையை நுகர்ந்தார்கள். அது மூக்கு வழியா உடலுக்குள்ள போச்சு. அந்த வாசனை நோய் வரவிடாம தடுத்து வச்சிருந்தது இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுனால நோய் இல்லாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்திய ஆய்வின்படி, தமிழ்நாட்டு ஆய்வின்படி 190% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை, மார்பக புற்றுநோய். ஏன் வந்ததென்று தெரியுமா? ஏன் வந்தது என்று தெரியுமான்னா, மஞ்சள் பூசி குளிக்கிறோம், மஞ்சளா இல்லை. அப்போவெல்லாம் மஞ்சள் பொடியை போய் கடையில் வாங்கிட்டு வந்து குளிக்கல, கடையிலேருந்து மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து உரசி குளித்தோம். மஞ்சளை உரசும் போது ஒரு வாசனை வரும், கமன்னு. அதுக்கு பேர் வேதிப்பொருள், ஆங்கிலத்தில் குர்குமின்னு பேர். அந்த குர்குமின் என்ற வேதிப்பொருளான அந்த வாசனை நமக்கு நோய் வர விடாம தடுத்துச்சு. ஆனா இப்ப எங்க வாங்குறோம், கடையில வாங்கிட்டு வந்து பூசி குளிக்கிறோம். கடையில வாங்குற மஞ்சள் பொடி, அதுல இருந்த குர்குமின் என்ற வேதிப்பொருள் நீக்கப்பட்டு விட்டது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? மஞ்சள் விளையிற மாவட்டம் தமிழ்நாட்டில் ஈரோடு. மஞ்சளுக்கு பேர் போன மாவட்டமான ஈரோடு தான் தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கு முதலிடம். என்ன செய்ய, எவ்வளவு வேதனை பாருங்க. மஞ்சள் மாநகரமான ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம். ஆனா என்ன செய்யறாங்க, மஞ்சளை அரைச்சு பொடி பண்றேன், பவுடர் ஆக்குறேன். அப்படிப்பட்ட பொடி பண்ணும் போது மஞ்சள்ல இருக்கிற வேதிப்பொருளான குர்குமினை தனியா பிரிச்சு எடுக்கிறேன். 2 மில்லி அந்த வேதிப்பொருளான குர்குமின் பல கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது.
நமக்கு வர்றது வெறும் பொடி மட்டும். அதனால சத்து இல்லை, அதனால மார்பக புற்றுநோய் வளர்ந்து நிற்குது. 90% பெண்களுக்கு மார்பகம் இல்லை என்பதை என் அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் உணர வேண்டும். மஞ்சள் போட்டு குளிக்கணும், இப்போவெல்லாம் குளிக்க மாட்டேங்குது, அழகு கட்டு போகுதான், துணியில் படுது, அதிகமாகுது. மஞ்சள்லாம் போட்டு குளிக்க என்ன கர்நாடகமானு கேட்குறது ஒரு கேள்வி. பழையது நோய் வராமல் வாழ்ந்தோம். உப்பு கூட உப்பா இல்லை, உப்புல தைராய்டு நோய் வருது, கர்ப்பப்பை புற்றுநோய் வருது. ஏன்? அதில் சேர்த்திருக்கிற அந்த வேதிப்பொருளான அயோடின் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு சாப்பாடெல்லாம் நஞ்சா போச்சு என்பதை உணராமல் நாம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய நோயில் தாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நஞ்சில்லா உணவு நமக்கு வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த தமிழ் சமூகம் விரும்பணும். நீங்க இப்போ ஒரு கதை நடந்திருக்கு தெரியுமா? என்னது? ஒரு கூட்டம் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியாம புலம்புறேன். ஒரு கூட்டம் எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியாம அவன் புலம்புறான் சந்தோஷத்துல. இடையில சில பேரு என்ன நடக்குது இந்த நாட்டில் ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலே தெரியுதா இல்லையா உங்களுக்கு? யாருக்காவது கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா? இங்க இருக்கா, அங்க போறேன், அங்க இருக்கேன், இங்க வரேன். மொத்தத்துல காசு தான் முக்கியம். இந்த மக்கள் என்னன்னு சொல்றது, எப்படி புரிய வைக்கிறது, என்ன நடக்குது இங்கே எல்லாத்தையும் உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். மஞ்சள் மஞ்சளா இல்லை, உப்பு உப்பா இல்லை. ஹமாம்னு ஒரு சோப்பு இருக்குது, கடையில் வாங்கி பாருங்கள். சோப்புன்னு அதில் எழுதியிருக்காது. சோப்புனே எழுதாமல் சோப்புன்னு விற்கிது இந்த நாடு. அதை வாங்கி குளிக்கிற நமக்கு அவ்வளவு நோய் இருக்குது. விளம்பர யுக்தியிலே வியாபார நோக்கத்தோடு இந்த மக்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். அதை ஏற்க மனமில்லாதவர்கள் எதிர்த்து பேசினா பிரச்சனை வருது. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? நான் கவலைப்படுறேன். நாளைய தலைமுறை எப்படி வாழ வைக்க போகிறோம்? நம்மளோட முடிய போகிறதில்லை இந்த உலகம். ஆமாம், ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னர்னு ஒருத்தர் இருந்தார், விஜயரங்கநாத சேதுபதி மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்தவர் சிவகாமி நாச்சியா, இளையவர் ராசலட்சுமி நாச்சியா. 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆகி போச்சு. தாய் இல்லாமல் வளர்த்த பிள்ளைங்க. தான் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்பா விஜயரங்கநாத சேதுபதி மன்னர். இளையவளை கூப்பிட்டு கேட்குறாரு ராசலட்சுமி, அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உன் விருப்பம் என்ன? யாருக்குப்பா? அவருக்கு தங்கச்சி மையன் ஒருத்தர் இருந்தார், தண்டபாணி தேவர்னு. ஆக தங்கச்சி மையனு கல்யாணம் பண்ணி கொடுக்க கேட்குறாரு. அதுக்கு சொன்ன அந்த பொண்ணு, அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி தான் மாமாவை ரொம்ப விரும்புகிறா, நேசிக்கிறா, கட்டி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ உடனே 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ராமேஸ்வரத்தில் குடும்பத்தை வச்சுட்டு மாப்பிள்ளை சொன்னார், மாப்பிள்ளை என் 2 கண்ணையும் ஒப்படைச்சிருக்கேன், பத்திரமா பார்த்துங்க. 3வது கண் இருப்பதாக நம்பப்படுது. அதான் ராமநாத சுவாமி கோவில், பர்வதவர்த்தினி அம்பாள் கோயில். இந்த நிர்வாகம் உங்கள் பொறுப்பு. நான் ராமநாதபுரத்தில், நீங்கள் ராமேஸ்வரத்தில். ஏதாவது தகவல்னா சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்போ ராமேஸ்வரத்துக்கு போகணும்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் பாலம் கட்டப்படவில்லை, அந்த படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். கோயிலுக்கு போகிறதுக்கு வர்ற யாத்திரியர்கள் எல்லாம் படகுல போனாங்க, வந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கோயில் பராமரிப்பு செலவுக்காக அந்த மாமனாருக்கு தெரியாமலே மாப்பிள்ளை தண்டபாணி தேவர் ஒரு உத்தரவு போடுறார், எல்லாருக்கிட்டையும் 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி. வடக்கேர்ந்து ஒருத்தர் வந்தார், ஒரு அந்தனர். படகுல ஏறி உட்கார போனாரு. ஐயா 25 காசு கேட்டாங்க, காசு இல்லைன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டார். ரொம்ப வருத்தப்பட்டார். 25 காசு இல்லாமல் அக்கறையில் இருக்க சாமியை பார்க்க முடியல, ரொம்ப அக்கறையாக இருந்தும் அப்படின்னு நேராக இந்த நாடு யாரோட பொறுப்புன்னு வந்தார். ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு வந்தார். மன்னரை பார்த்தாரு. மன்னா வணக்கம், நான் வடக்க காசியிலேருந்து நடந்தே வந்தேன், நான் ஒரு யாத்திரிகன், என்கிட்ட 25 பைசா இல்லை, உங்கள் சொல்லி அந்த படகுல என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்கள், சாமியை கும்பிடணும்னாரு. விஷயம் அப்போ தான் அவருக்கு அதுக்கு தெரியுது. என்னையா சொல்கிறாருன்னு கேட்குறாரு. உங்கள் மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. கோவப்பட்டார். ஏன்டா எனக்கிட்ட சொல்லலைன்னு கேட்டார். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் மாமனார், அவர் உங்கள் மாப்பிள்ளை, இதில் என்னத்தை நாங்கள் தலையிட்டோம்னு இங்கே சோழி சுத்தம். அப்படித்தான் இந்த நாட்டில் சொந்த பந்தம், ஜாதி, மதம், அக்கா தங்கச்சின்னு உறவை பார்த்து, சொந்தத்தை பார்த்து, சாதியை பார்த்து, நண்பரை பார்த்து எல்லாம் கெட்டுச்சு. சட்டமாக வைக்கணும்ல. அவர் மறுப்பே சொல்ல அடுத்த வார்த்தை சொன்னார், மருமகனை கைது பண்ண உத்தரவு. 2 பொண்ணை கட்டி கொடுத்துருக்கிறாரு, கைது பண்ண உத்தரவு போட்டார். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு வீட்டில் தூங்க முடியல, நிம்மதியாக தாய்யா பொழுது வட்டா என்ன பண்ணுவானோ அப்படின்னு வருத்தப்படுற காலத்தில், ஆனால் அவர் பாருங்க 2 பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு மருமகனை கைது பண்ணி குற்றவாளி கூண்டல. தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியுது. துடிச்சு போனாங்க, நம்ம புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நம்ம அப்பா நேர்மையானவர், தண்டனை கொடுத்தே தீர்வார். ஆனால் ஒரு நாள் விசாரணை நடக்கும். போய் அந்த விசாரணை முடிகிறதுக்குள்ள இந்த தாலி கட்டின பாவத்துக்கு அந்த முகத்தை பார்த்துடலாம்னு அக்காவும் தங்கச்சி ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு பல்லக்கில் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே விசாரணை தொடங்குது. குற்றவாளி மருமகன், மாமனார் நீதிபதி கேள்வியை தொடங்குறாரு. உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, கோவிலுக்கு வந்த யாத்திரியர்கள்கிட்ட 25 பைசா கட்டணம் நீ வசூல் பண்ணதாக சொல்லப்படுது, என்ன சொல்கிறான்னு கேட்டார். மறுப்பே சொல்லலை, நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம். ஒரே வார்த்தை, ஆமாம் வசூல் பண்ண சொன்னேன்னார். இப்போலாம் கேட்டு பாருங்க, 1000 சத்தியம் பண்ணுறேன், கோயிலெல்லாம் பிடுங்கி அடிக்கிறேன், சாமி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? நம்ம தான் காரணம்.
நம்ம செம்மையா இருந்தா கடவுள் நேரில் வருவார்ல, நடந்திருக்குல்ல. சத்தியமாவா பண்றேன், ஆத்தாடி பிள்ளைய போட்டு தாண்டுறேன், என்ன வேணாலும் சொல்றேன். ஆனா அவர் சொன்னாரு ஆமான்னாரு. அடுத்தபடியாக வாய்தா கொடுக்கல, வழக்கறிஞர் வைக்கல, வழக்க ஒத்தி வைக்கல. சொன்னார் பாருங்க தீர்ப்பு, நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன். நீ செய்தது சிவனுக்கு துரோகம், உனக்கு மன்னிப்பு இல்லை, மரண தண்டனை, தலையை வெட்ட உத்தரவு போட்டார். மருமகன் 2 பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தலையை வெட்டியாச்சு. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தகவல் போகுது. முன்னால பல்லாக்கில் வந்தவ சிவகாமி மூத்தவ, அவள்கிட்ட போய் சொல்றாங்க உங்க அப்பா உங்க கணவனுடைய தலையை வெட்டிட்டாரு. துடிச்சு போனா பல்லக்கை இறக்க சொல்லி அங்கனே இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் பல்லக்கை விட்டு இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்கா மடம் தங்கச்சி மடம்ங்கிற பேர் வந்ததுக்கு காரணம், அக்காவும் தங்கச்சியும் தீக்குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டாரு. என் அறிவி சிறந்த பெரியோர்களே, இன்னைக்கும் பேருந்துல ராமேஸ்வரம் போனீங்கன்னா பேருந்து நடத்துனர் இறங்குங்க அக்கா மடம், இறங்குங்க தங்கச்சி மடம்னு சொல்றாங்க. யாராவது பார்த்துருக்கிறீங்களா அந்த மடத்தை? மடமும் இல்லை, மரமும் இல்லை. சாலை விரிவாக்கத்தில் மடத்தையும் இடிச்சு மரத்தையும் வெட்டிட்டாங்க மடப்பயிலுக. ஆனா அந்த அடையாளமா ஒரு இடத்துல கட்டியாவது வைக்கணுமா இல்லையா? அதையாவது இந்த மர உடைமையோட கேட்கணுங்கிற வீரமும் அறிவும் இந்த சமூகத்துக்கு வேணும் என்பதை கேட்டுக்கொள்றதுல என்ன ஆச்சரியம்னா, அக்காவும் தங்கச்சியும் தீக்குளிச்சு இறந்தாங்க. ஏன்னா கணவன் இல்லாம வாழ முடியாத காலம் இருந்தது. ஆனா அதை விட தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னருடைய பெருமையை வரலாற்று சிறப்புமிக்க அப்படி இருந்த நாடு இந்த நாடு. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, எதையும் சொல்றது மாதிரி. கழுதைக்கு வாக்கப்பட்ட பொழப்பா போச்சு ஆண்டவன் படைப்புல. எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? ஆமா, அதையும் சொல்லணுமா? சொல்லணும் தான். சொல்ல வேண்டிய வரலாறு ஒரு நாள் பத்தாது, எனக்கு நேரம் இல்லை பாருங்க. எவ்வளவு நம்ம நாடு, அதுலயும் தென் தமிழகம் பெண்களுக்கு மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு. அவர் கேட்கிறாரு பாருங்க, மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு. இதெல்லாம் பாட புத்தகத்தில் வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இன்னைக்கு பாட புத்தகத்தில் எது இருக்குன்னே தெரியல. ஏன் எடுத்தாங்கன்னு நம்மளும் கேட்கல, ஏன் எடுத்தாங்கன்னு அவங்களும் சொல்லலை. எல்லாத்தையும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம். சுதந்திர போராட்ட தியாகிகள் எண்ணற்ற பேர் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இந்த மொழிக்காக உயிர் விட்ட தியாகிகளை மறந்தது இந்த நாடு. மறந்ததுன்னு சொல்றதை விட மறக்கடிக்கப்பட்டது, அதுதான் உண்மை. அதை மன்னன் அப்படி தென்னாட்டிலே மார்த்தாண்டம் கேரளா கன்னியாகுமரி பகுதிகளில் பெண்கள் ரவுக்கு அணியக்கூடாது, மார்பகம் வெளியில தெரிறபடி நடக்கணும். அப்படி வெளியில தெரியபடி மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு. எவ்வளவு பாரம் இருக்குன்னு தெரிஞ்சு வரி போட்டாங்களாம். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஒரு பொண்ணு நினைச்சா பாவி பயலுக இந்த மார்பகம் இருந்தா தானடா நீங்க வரி போடுவீன்னு அறுத்தவங்க மூஞ்சில வீசிட்டு செத்து போனா அவதான் வீரமங்கை நாஞ்சலி என்ற பெண். அவளுடைய வரலாறெல்லாம் நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். 1 2 இல்லை, அவ்வளவிற்கு இந்த நாடகத்தின் வாயிலாக சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள். ஐயா விஸ்வநாததாசு ராஜ நடிகர் மேடையில உயிர் போச்சு, அவர் திருமங்கலத்தில் பிறந்தார். அடுத்தபடியாக துறையூர் காதர் பாட்சா, உறையூர் காதர் பாட்சா ஐயா ஹார்மோனிய கலைஞர் தூக்கு தண்டனை ரத்து செய்த அளவுக்கு ஒரு பாட்டு பாடினார் தூக்கு மேடையிலே. அவர் சானகி அம்மா, ருக்மணி அம்மா, சேலம் கண்ணம்மா, எத்தனை தியாகிகள் இந்த நாட்டுக்காக நாடக கலைஞர்கள் எல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள். ஏன்னா இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெறலை, சொல்லி கொடுக்கல. இப்போ கேட்டு பாருங்க, இப்போவெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாட்டு போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போடுறாங்க. எவ்வளோ பெரிய அநீதி! என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லாம, சரி விடுங்க நமக்கு தேவையில்லை, அது பெரிய இடத்து பொல்லாப்பு, நீங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறீங்க, எனக்கு என்ன வந்துச்சு, நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனாலும் மனசு பொறுக்கலையா? நாளைய தலைமுறையான பிஞ்சு குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம்னு வேண்டாமா? தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருப்பா, திருப்பாவை, திருவம்பாவை, எத்தனை இலக்கியங்கள் இருக்கு, நடைமுறை கதைகள் இருக்கு. அதையெல்லாம் சொன்னா அந்த குழந்தை நேர்மையாக ஒழுக்கமுள்ளவனாக வளர்வான். அப்படி இருக்கணும்ல. எந்த குழந்தையும் சொன்னது பாப்பா தங்கச்சி சொன்னது மாதிரி ராசாத்தி சொன்னது, எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பில்லை, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும் நல்ல குடும்பத்து பிள்ளை என்பதை நடவுடை பாவனை காட்டிவிடும். நாலடியார் சொல்றார், கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல்லரிதாரம் பிறக்கும், நடுக்கிடைய பல்விளைய மொத்தம் பிறக்கும், அறிவாரியார் நல்லால் பெருங்குடி. என்ன சொல்லுது இந்த கவி? என்ன சொல்றார் பாருங்க, கள்ளி செடியில அகில் பிறக்குது தெரியும், நடுக்கடலில் பல்விளைய முத்து பிறக்குது தெரியும், மான் வயிற்றில ஒல்லரிதாரம் பிறக்கும் அதுவும் தெரியும். ஆனா நல்ல குடும்பத்துல நல்ல பிள்ளை பிறக்குமான்னு தெரியலன்னு. அப்படியா தம்பி பேர் என்ன? பூங்குன்றன். எவ்வளவு பெரிய பேர் பாருங்க. மகிபாலன் பட்டி பூங்குன்றன்
யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்றார் பூங்குன்ற நாடு. அவர் சொன்ன வாசகம் இன்னைக்கு ஐநா சபையில் இருக்கு. ரொம்ப நன்றிங்க தம்பி ஐபாலம்பட்டி. வாழ்க வாழ்க வாழ்க. ஆமா ஆமா, அப்படிப்பட்ட சும்மா இருக்க மாட்டேங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரு தடவை சொல்லிட்டா கதையும் சொல்லி முடிச்சுட்டேன். நான் தொடர்ச்சியா ஏதாவது ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன், தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னத்தை சொல்றது? நடந்தாய் வாழி காவேரி, காவேரி வெள்ளம் வருஷம் பூரா பல லட்சம் கனஅடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. கடல்ல கலக்கிற வீணா போற காவிரி தண்ணியை சேர்த்து வைக்க இந்த நாட்டில் திட்டம் இல்லை. பச்சை தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு திட்டம் இருக்கு. வீணா போற கடல் தண்ணி, அந்த காவிரி வெள்ளம் தண்ணியை சேர்த்து வச்சா அந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் தீர்ந்து போகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் செய்ய மறுக்குது இந்த சமூகம். ஏன் செய்யல? பச்சை தண்ணியை விலைக்கு விற்க தெரியுது, குடிக்க தண்ணி இல்லை. இந்த கும்மாளம் போட தண்ணி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் சொல்றது இல்லையே. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் தீர்வு எட்டப்படலை. ஏன்? கேள்வி இருக்கா இல்லையா? எட்டவே மாட்டாங்க. எல்லாம் பசப்பா வார்த்தையை சொல்லிட்டு நம்மளை பூரா ஏமாத்தி நம்ம நம்புறோம் பாருங்க. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா, என்னத்தை சொல்ல. ஏன் நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த நாட்டில் ரெண்டு உலக போர் முடிஞ்சிருச்சு. படித்த பள்ளிக்கூடத்தில் முதலாவது உலக போர், இரண்டாவது உலக போர் வந்துருச்சு. மூன்றாவது உலக போர் வரும்னு உலக நாடுகள் எல்லாம் எச்சரிக்குது. நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க விரைவில் தண்ணீர் பஞ்சம் வரப்போகுதுன்னு. தெரியுமா? ஒரு 20 நாளைக்கு முன்னால சகாரா பாலைவனத்தில் ஒரே நேரத்தில் தண்ணி இல்லாமல் 49 பேர் மரணம் அடைந்தார்கள். செய்தி பார்த்துருப்பீங்க. அது மரணம் அல்ல, நமக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி என்பதை உணருங்கள். தண்ணீர் எவ்வளவு இன்றியமையாத ஒன்று. நீரின்றி அமையாத உலகு, யார் யாருக்கு வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். அப்ப தண்ணியை சேர்த்து வைக்க திட்டம் வேணும். அதை விட மூன்றாவது உலக போர் தண்ணீருக்காக வரும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள், தமிழக ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். மூன்றாவது உலக போர் வரும்னு இல்லை, வந்துருச்சு. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு ஊரில் தண்ணி ஒரே இடத்துல இருக்கு. அந்த தண்ணியை எடுப்பதற்கு சண்டை வந்துருச்சு. நேற்று வரைக்கும் 205 பேரை சுட்டு கொண்டுட்டேன் துப்பாக்கினால. நாளைக்கு நமக்கு நடக்காது என்ன நிச்சயம் இருக்கு? ஐயா உட்காரியா, நல்லா இருப்பேன், விழுந்து தொலைஞ்சிடாம. ஏன்டா இந்த பாடு படுத்துறீங்க? இந்த பாலா போன சாராயம் படுத்துற பாடு. எல்லாருக்கும் 6 அறிவு இல்லைன்னு எங்க? இப்படி 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, மாவு மாக்களும் ஐயறிவின என்பது 5 இருந்தா கூட பரவாயில்ல. 3 மக்கள் தான் இருக்கு. எங்கிட்டுனே பேரு இப்படி ஜல 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 முருகா முருக 5 வைங்க. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே. மான்கள் தேடும் பூவையவளோ தேவி சகுந்தலையோ. மான்கள் தேடும் பூவையவளோ தேவி சகுந்தலையோ. மோக வீணை தன்னை மீட்டி பாடும் பாவலனோ. தேவலோக இந்திரன் சபையில் ஆடும் ஊர்வசியோ, ஆடும் ஊர்வசியோ. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனமேங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே. மார்பில் சூடும் சந்தன மலர் போல் மங்கை அவள் மரவோ. மார்பில் சூடும் சந்தன மலர் போல் மங்கை இவள் வரவோ. போதை ஊட்டும் திராட்சை ரசமோ, தேக பூச்சரமோ. தேவனாலே காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ, தீர்க்கும் மந்திரமோ. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே,
அலைவாயுதே மனமேங்குதே ஆசை காதலிலே ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டு காலதாமதம். நன்றி நன்றி. காரியத்திற்கு கேடு காலத்தில் நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகினாலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. சுதியோட ஆலோலம் சொன்ன ராகத்தோட எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆலோலம் பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள் வள்ளி. யாருக்காக? முருகனுக்காக. முருகப்பெருமான் குடிகொண்ட இடம் குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதேவன். எந்திரிச்சா காலையில் அப்பா அம்மா மூஞ்சி முகத்தை கழுவி பல்லு விளக்கிட்டு சாமி கிட்ட போய் நின்று விபூதியோ திருமண்ணோ எடுத்து வச்சுட்டு வந்தா தான் பிள்ளையும் நம்மளை பார்த்து அந்த வேலை செய்யும். சில வீட்டில் எந்திரிக்கிறதே 10 மணி. ஒருத்தர் தூங்கும்போது ஒருத்தர் எழுப்புனா இன்னொருத்தர் போய் சொல்லிடுவார், ஏன் இப்போ எழுப்புறா கிடக்கட்டும். ஆமாம், காலையில் எந்திரிச்சு வீட்டை தெளித்து வாசை தெளித்து அரிசி மாவில் கோலம் போட்ட சமூகம் இந்த சமூகம். அரிசி மாவில் ஏன் கோலம் போட்டோம்? அரிசி மாவில் கோலம் போட்டால் எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கோலம் தான் போட முடியலை, எந்திரிக்கிறதா எந்திரிக்கிறமானா அதுவும் இல்லை. பழைய சோறு சாப்பிடும்போது எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்த சமூகம். எறும்பு கிடந்து எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண்ணில்லாத சீவராசி எறும்பு. அந்த எறும்புக்கு உணவு கொடுத்தால் வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். அதனால தான் அரிசி மாவில் கோலம் போட சொன்னேன். மாமியா மருமக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் சொல்லவே முடியாது. அந்த அம்மாவுக்கும் சண்டை லேசாக வந்துடட்டும், காலையில் எந்திரிச்சு போடுவா நமக்கு என்னன்னு போயிடும். இந்த அம்மா போடட்டும், அவங்க நமக்கு என்னன்னு வாசல் வெறு வாசல் போட்டி போட்டுக்கிட்டு எதுல போட்டி போடுறது? அதனால தாய்மார்களே அன்போடு சொல்றேன், காலையில எழுந்த உடனே கோயிலுக்கு போனா அல்லது வேலையா வெளியில போனா வயலுக்கு போனா குளிக்க போனா ஒரு கைப்பிடி கோழி கொத்தாத மொய்க்குருணை என்ப பச்சரிசி குருணை கையில் எடுத்துக்கங்க. எங்கேயாவது உங்க கண்ணுக்கு எறும்பு புத்து கண்டா அதுக்கு போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்க வீடு வந்து சேரும். சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவர் வாக்கு, ஆக ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு. பல இடங்களிலே சொல்லி நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். அதான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லி கொடுத்த சமூகம் இந்த சமூகம். ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை இருந்திருக்கு. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. ரொம்ப தூரத்துல 6 மாசம் ஆச்சு. பக்கத்து வீட்டு அம்மா கேட்கிறா, என்ன மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தியா? மாப்பிள்ளை எப்படி, மக எப்படி இருக்கா? அதுக்கு என்ன சொக்க தங்க என் மாப்பிள்ளை, என் மக என்ன சொல்றாளோ அப்படியே கேட்பாரு. நில்லுன்னா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, உருளுன்னா உருளுவாரு. மக சொன்னா அப்படியே செய்வாளாம். ரொம்ப பெருமையா சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டா. இப்ப அந்த அம்மா கேட்டா, மருமக என்ன செய்தி, மருமை என்ன செய்தி, மகன் என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, இந்த தமிழர்கள் இந்த கெதிக்கு ஆளாகி நிக்கிறமே, ரொம்ப வேதனையா இருக்குயா. என்ன செய்ய? மருமக என்ன பண்றான்னு கேட்டோன்னு ரொம்ப வருத்தமா சொன்னா, என்ன சொக்கு பொடி போட்டாலோ தெரியல, இந்த பையன் அவ பேச்சையே கேட்கிறான்னு சொன்ன கதையா. இன்னைக்கு பாருங்க, மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படின்னு ஆகிற கதையெல்லாம் இருக்கு. எத்தனையோ கதைகள் இருக்கு. நாங்க நடத்திக்கிட்டு சிரமமா இருக்கு. முருகா, நான் என்ன செய்ய? ஓஹோ, மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சத்துதடி, அது கிள்ளி கிள்ளி என்ன இந்தா மேல சத்துதடி. ஓ மச்சானுக்கு ஆசை மேலே நான் கண்டேனில்லை எங்கும் போதே. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சத்துதையா. சந்தன பொட்டுக்கு மேலே கொஞ்சம் செந்தூர பூ வச்சதாலே
வயசுக்கு வேடு அது எட்டி பறக்குது மேடு. மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. பாரதிக்கு 11 மொழிகள் தெரியும். 11 மொழிகள் தெரிஞ்ச பாரதி சொன்ன வார்த்தை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால். தேவை ஏற்பட்டால் எந்த மொழியும் படிச்சுக்கலாம் நமக்கு வேணும்னா, ஆனா சிந்தனையும் தெளிவு எங்க இருக்கணும்? நமது மொழியான தாய்மொழி தமிழ் மீது இருக்கணும்னு பாரதி சொல்லி வச்சார். அடுத்து தான் யாதும் ஊரே யாவருங்கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்றார் கணியன் பூங்கொண்டனார். ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. இந்த நாடு சுதந்திரம் பெற்று 79 ஆண்டு. எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது அக்கறை இல்லை, தமிழ் மீது பற்றில்லை, தமிழ் மீது பாசம் இல்லை. நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் முழங்கினார் ஐநா சபையிலே. மிரண்டது ஐநா சபையை. இன்னைக்கும் மதிக்கிறேன். சப்பானிய பல்கலைக்கழகம் அங்க இருக்கு. யாதும் ஊரே யாவருங்கேளு. அமெரிக்கா நயாகரா நீர் அருவி நல்வரவுன்னு தமிழ்ல வச்சிருக்கிறேன். செருசலேம் கிறித்தவர்களுக்கு கொண்ட இடம். 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்து நிறைவாக நமது மொழி தாய்மொழியில தமிழ் கல்வெட்டு இன்னைக்கு இருக்கு. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். அது எப்படி கத்தும்? லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? இங்கிலீஷ் மாடு. அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுக தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. யார் வீட்டில் தமிழில் பேர் வச்சிருக்கிறோம்? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மான்னு பேர் வைப்போம். ஆமாம், பிள்ளைய நம்ம பத்துட்டு இன்னொருத்தர பேர் வைக்க சொன்னால் அவர் சொல்கிறார் குருமானு வை, உனக்கு யோகம் வரும். நம்புவோம்ல. 79 ஆண்டு காலமாக நம்பித்தானே இந்த கதியில் வந்திருக்கிறோம். என்ன வச்சிருக்கிறோம்? ஆனாலும் பாருங்க, யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரி, தர்ஷினினா அமாவாசை இருட்டு, மகிஷான்னா எரும மாடு, அபர்ணான்னா அம்மனமானவள். எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? எரும பால் அடர்த்தியாக இருக்கும், திக்கா இருக்கும்னு சொல்றது நம்ம. ஆனா அது மந்த உண்டாகும். எருமை மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது. நம்மோட பிள்ளைகளும் அதே குடிச்சுட்டு எனக்கு என்னன்னு தர்றாங்க. நீங்க பாருங்க, பசுமாடு பால் தண்ணியா இருக்கும், ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது. பசுமாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எரும மாடு எப்படி இருந்தாலும் படுக்கும். இப்ப தெரிஞ்சுங்க, இதுல யார் எரும மாடு யார் பசுமாடுன்னு நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, நீங்க தப்பா நினைக்கப்படாது. அப்படின்னா எரும மாடு ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காது. நிக்க முடியாம பக்கத்துல தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், இல்லைன்னா சாக்கடைனாலும் போய் விழுந்துரும். பசுமாடு வெயில்ல நிற்கும். 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் பசுமாடு கண்ணுக்குட்டியை கண்டுபிடிச்சிடும். 5 மாடுகளை விட்டாலும் எரும மாடு பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது. மந்தம். அப்ப உண்ணுகிற உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது. அப்படி மொழி அவ்வளவு உயர்ந்தது மொழி. அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு தெரப்பி வைத்தியம்னு சொல்றேன். என்ன தெரப்பி? அதுக்கு பேரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பேச்சு தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி. ஆங்கிலத்தில் அந்த பேச்சு வரணும்னு தமிழ் சொல்லி கொடுக்குறேன் அமெரிக்கா வெள்ளைக்காரன் பிள்ளை. ஏன்டா உங்களுக்கு இந்த மொழி ஏன்னு கேட்டால், எங்களுக்கு பேச்சு நல்லா வரணும், தமிழ் சரியா பேசணும், அது தமிழ் படிச்சா பேச்சு நல்லா வருமா. படிக்க என்ன படிக்கிறேன்? திருப்புகள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 16,000 திருப்புகள் பாடி இருக்கிறார் அருணகிரிநாதர். அதுல முதல் பாட்டு, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருபுரன் என போது நேரம் இல்லை. அப்ப இந்த பாட்டை முழுமையா பாடு. அதை சொல்லி கொடுக்குறாங்க. கேட்டா எங்க குழந்தைகளுக்கு பேச்சு வரணும். நேத்து காரைக்குடி பேருந்து நிலையத்துல ஒரு அம்மா ஒரு 5 வயசு பிள்ளைய போட்டு அடிக்கிறா. ஏமா பிள்ளைய அடிக்கிறான்னு கேட்கிறேன். உங்களுக்கு தெரியாதியா? என்ன அது? என்ன கூப்பிடுறான்னு தெரியுமா? என்ன தப்பா கூப்பிட்டுட்டானா? ஆமா, நான் எவ்வளவு பணம் கட்டி படிக்க வைக்கிறேன், எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறேன், அவன் வந்து என்னை அம்மானு கூப்பிடுறாங்கிறான். பாவி மகள, அம்மானு கூப்பிட்டது உனக்கு தாங்கல, வேற எப்படி கூப்பிடணும்னு கேட்டேன். மம்மின்னு கூப்பிட சொன்னேன். மம்மினா என்ன அர்த்தம் தெரியுமா? பொணம்னு அர்த்தமா? உயிரற்ற உடம்புக்கு பேரு மம்மி. அப்படி கூப்பிட சொல்லிய எனக்கு அதெல்லாம் தெரியாதியா. மம்மி பணம் கட்டி இருக்கிறேன். ஆமா, சரி, மம்மின்னு தான் கூப்பிடுறாங்களா? முழுசா மம்மின்னு கூப்பிடுறாங்களா? மம்முன்னு வந்துட்டாங்க. பிரதர்னு சொல்லிவிட்டு இப்ப புரோன்னு கண்டு கத்தி கிடக்குறாங்க. என்ன கொடுமையா இருக்கு. கழுத தேஞ்சி கட்டரும்பானதா போச்சே. அந்த அம்மா அப்படி சொன்னோன்னே அவர் வீட்டுக்காரர் வந்தோன்னு கேட்டேன், என்னையா உன் மனைவி உன் பிள்ளை அம்மானு கூப்பிட்டதுக்காக போட்டு அடிக்கிறா, மம்மின்னு சொல்லலைன்னு, இதெல்லாம் நீ கண்டிக்க மாட்டியான்னு கேட்குறேன். அவர் சொன்னாரு, ஐயா கோச்சிக்காதீங்க, ரொம்ப காலமா அம்மாவை தான் இருந்தா, இப்ப கொஞ்ச நாளா நடபணமா மாறிட்டு அவன் மம்மின்னு கூப்பிடட்டும், விட்டுருங்கன்ட்டார். என்னத்தை சொல்ல? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரத்திலே தொடங்கி அகரத்திலே ஒடுங்குது எல்லா மொழிகளும், உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளும். ஆனா பாருங்க, மேல இருக்கும்போது ஆனா நல்லா தெரியுது, நடுவுல ஊனா இருக்கு, கடைசியா மானா இருக்கு. ஆனா ஊனா மானா, ஆ ஊ மா அகர உகர மகரம். ஆனாவை தூக்கி அந்த கடையில் போட்டா ஊ மா உமா. உமாவோட கூடிய கடவுள் பரமேஸ்வரன், சுடர்ந்த கடவுள் அந்த சிவா பரதர நாஸ்தி என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆனா நல்லா தெரியும். ஊனாவும் நேரா இருக்கு, மானா மட்டும் தலைகீழா இருக்கு. பாத்திருக்கீங்களா? ஆமா. மானா ஏன் தலைகீழா இருக்கு? மானான்னா மண்டக்குருவோம்,
மண்டகருவை முடிச்சவன் பூரா தலையிலாத்தான் நிற்கிறேன். எங்கே சொல்லி பேச்சு கேட்குறேன்? போகாதேன்னா அங்கே தான் போகிறேன், செய்யாதேன்னா அதைத்தான் செய்கிறேன். அத்தனைக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறது. அப்படி உலகத்திலே சிறந்த மொழி நமது மொழியான தமிழ் மொழி. சீனா இருக்கே, சீனாவில் தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழில் பேர், தமிழில் பள்ளிக்கூடம், தமிழ் வாத்தியார்கள். நீங்கள் வலைதளத்தை தட்டி பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பேசுகிறா, என்ன தெரியுதா, நான் சீனாவிலேருந்து பூங்கோதை பேசுகிறேங்கிறான். பூங்கோதைங்கிற பேர் யாருடைய பேர்? நம்ம தமிழ் பேர் சீனாவில் வச்சுட்டேன் பூங்கோதைன்னு. பல நாட்டு விஞ்ஞானிகள் அதிகாரிகள் போய் கேட்குறாங்க, எதுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம், உங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அவன் சீன அதிகாரிகள் சொல்றாங்க, உலகத்திலே 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி, 6 மொழிகள் என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். 6 மொழிகளிலே 4 உலக வழக்கு அழிந்து சிதைஞ்சு போச்சு. 1 கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம். மிச்சம் இருப்பது 2. 1 சீனம், இன்னொன்று தமிழ். அப்போ 2 மொழி இருக்கு. உங்க மொழி சீனம் இருக்கு, அப்புறம் அதுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம். அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்க மொழியான சீன மொழியும் அழிந்து போகுமாம். அப்படி அழிந்து போனால் இந்த உலகத்திலே அழியாத மொழி என்று, உலகத்துக்கு மூத்த மொழி என்று ஒன்று உண்டு. அதுதான் தனிப்பெருஞ்செம்மொழி தமிழ். அதை நாங்க கத்துக்கிட்டா நாளைக்கு இந்த உலகத்தை நாங்க தமிழால் ஆளுவோம்னு அவன் முடிவு பண்ணிட்டான். 50 வருஷத்துக்கு முன்னால அவன் போய்கிட்டு இருக்கான், நம்ம இன்னும் 50 வருஷத்துக்கு பின்னால கிடக்கிறோம். ஆனாலும் நாடு வளர்ச்சின்னு பேசணும். என்னத்தை சொல்றது? நமக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது. காத்துக்கு 4500 கோடி ஒதுக்குனாங்க, காத்து எங்கன்னு தெரியல. இந்தியா பெற்ற கடன் 199 லட்சம் கோடி, தமிழ்நாடு 13 லட்சம் கோடி. ஆனால் என் விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்சி களைச்சி கொடுத்த நெல் மூட, இந்த அரசு நெல் கொள்முதல் நிலையம், இந்த நெல் வாங்கி வைக்கிறாங்களே, மழை பெஞ்சு முழங்கால தண்ணிக்குள்ள முளைக்குது, நெல் மூட தண்ணிக்குள்ள முளைக்குது. ஆனால் இலவசம் தலை விரிச்சு ஆடுது. அந்த நெல் மூடையை பாதுகாக்க துப்பு இல்லை. ஆனாலும் பேசுகிற வல்லாதிக்கம் நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கும். உங்களுக்கு இன்னொரு பதிவு சொல்கிறேன். அரமணை கோழி முட்டை விளக்க நிறைய சொல்லியிருக்கேனே, இன்னமும் சொல்லணுமா? ஐயோ, நான் ஊருக்கு சொல்லியிருக்கேன். சரி, உங்களுக்கு நடைமுறையாக ஒன்று சொல்கிறேன். இந்த மதுரை பக்கத்தில் திருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த திருமங்கலத்துலேருந்து ஒரு அரமணை கோழி முட்டை புறப்பட்டுச்சு போன வருஷம். அந்த அரமணை கோழி முட்டை புறப்பட்டு நேராக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளிகளுக்கு வந்துச்சு, திருப்போணம் வட்டத்துக்கு. இப்போ நல்லா தெளிவாக கேட்டுங்க. போன வருஷம் திருமங்கலத்திலேருந்து அரமணை கோழி முட்டை ஒன்று திருமங்கலத்திலேருந்து புறப்பட்டு மதுரையிலேருந்து வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் மடப்புறம் பத்திரகாளிகளுக்கு. அந்த பத்திரகாளி கோயிலில் காவலுக்கு இருந்தார் அம்மிக்கல்லா ஒரு தம்பி அஜித்குமார்னு பேர். இப்போ அரமணை கோழி முட்டையாக வந்து அந்த நிகிதாங்கிற கோழி முட்டை அம்மிக்கல்லா இருந்த அஜித்குமார் மேலே மோதி அஜித்குமாருங்கிற அம்மிக்கல் தூள் தூளாக போச்சு. அம்மிக்கல் இன்னைக்கு அரமணை கோழி முட்டை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுது. எது அரமணை கோழி முட்டை, எது அம்மிக்கல் புரிஞ்சிருச்சா? இன்னும் புரியலையா? அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும். அவன் ஜவுரியத்துக்கு பண்ணுறானே, என்னத்தை சொல்கிறது? நீங்கள் பாருங்க, நெல்லிக்கார பண்டார வீதின்னு ஒரு வீதி சென்னையில் திருவற்றியூரில். வள்ளலார் அங்கே தான் தங்கியிருந்தார். நெல்லிக்கார பண்டார வீதின்னு இருந்ததை பண்டாரத்தை தூக்கிட்டாங்க. என்ன வந்துச்சுன்னு தெரியலை. பழனி கோயிலேருந்து பண்டாரத்தை தூக்குனது மாதிரி வீதியில் இருந்த பேரை தூக்கிட்டேன். நாட்டில் என்ன நடக்குன்னு கேட்க துப்புள்ள அமைதியாக இருக்கிறோம், வேடிக்கை பார்க்குறோம்ல. இந்திக்கு நாங்கள் தான் எதிர்ப்பு, இந்தியை நுழைய விட மாட்டோம்னாங்க. திருப்பத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்தியில் எழுதி வச்சுட்டேன். யார் கேட்குறது? ஒரு வயலும் கேட்க. என்ன பேசுறீங்க, என்னது என்ன சொன்னால் என் மேலே தான் கோவப்படுறேன், இவருக்கு இது தேவையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இருக்கு. அப்படியெல்லாம் இந்த உலகம் போகிற போக்கு. தயவு செய்து சிந்திக்க வேண்டும். நிறைய இழந்திருக்கிறோம், இனிமே இழக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. காமராசர் சுதந்திர தின கொடியேற்று விழாவுக்கு பொங்கல் சோறு பரிமாறும் போது சொன்னாராம், பார்த்து பரிமாறுங்க, பல கட்ட வெந்திருக்குன்னாராம். சோறு பொங்குறதுக்கு விறகு எரிக்கணும், அது ஒரு காரணம். ஆனால் சுதந்திரத்துக்கு நிறைய பேர் உயிர் விட்டுருக்காங்க, அவங்களை நினச்சிக்கிட்டு பரிமாறுங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை கேளுங்க. இன்னைக்கு படிக்கிற 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் தெரியல. இன்னைக்கு படிக்கிற 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலைன்னா வெக்கமே இல்லாமல் நாங்கள் தான் தமிழ் வளர்த்தோம்ங்கிறாங்களா? அவங்களை என்ன செய்யறது? மனசாட்சியோட சொல்லுங்க. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள். மெய்யெழுத்து அப்படின்னா புள்ளி வச்சு எழுது, அக்கன்னா இக்கன்னா இங்கன்னா இச்சன்னா. ஆனா உயிரெழுத்துலையும் புள்ளி இருக்க, உயிரெழுத்துலையும் புள்ளி இருக்கு. ஆனா அவன்னா ஈனா ஈயன்னான்னு ஒரு எழுத்து இருக்கு. ஈ 2 புள்ளி. ஈ என்றது ஒரு உயிரினம், பறக்கிற ஈ. இன்னொன்னு ஈ கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த தமிழ் சமூகம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கென்பார்கள். எத்தனை தத்துவங்கள், எத்தனை விஷயங்கள். போன வருஷம் சிவகங்கை மாவட்டம் அந்த ரயில் நிலையத்துக்கிட்ட ஒரு நாடகம். இந்த கூட்டத்துக்குலேருந்து இந்த தம்பி மாதிரி ஒரு பையன் மேலே வந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்டார். பையனுக்கு 7 வயசு இருக்கும், நெத்து நிறைய விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம், சிவந்த நிறம். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கன்னார். சொல்லுங்க தம்பின்னு. ஐயா, கடலில் கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கப்படாதுங்கிற ஆளு எந்த கண்ணம்னு கேட்டார். கடலில் கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கப்படாதுங்கிற ஆளு எந்த கண்ணம்?
இப்போ நான் கேட்குறேன் உங்கள் எல்லாரும் இங்கே எத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, படித்தவங்க இருக்கீங்க, படிக்காதவங்க இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க. எல்லாரும் நம்ம மக்கள். சுதந்திர தினம் குடியரசு தினம்னு 2 கொண்டாடுறோம். குடியரசு தினம் ஜனவரி 26, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. இதையே மறந்துடக்கூடாது. குடியரசு தினத்துக்கு கொடி எப்படி ஏற்றுறோம், சுதந்திர தினத்துக்கு கொடி எப்படி ஏற்றுறோம் சொல்லுங்கள் யாராவது பார்ப்போம். எத்தனை ஊரில் முட்டாய் வாங்கி தின்றுருப்போம். நம்ம பள்ளிக்கூடத்தில் முட்டாய் வாங்கி திங்கிறதுக்கே போகிறோம். கோயிலுக்கு போனால் அன்னதானம் போடுறாங்களா சொல்லுங்கள். யார் ஏத்துறான்னு கேட்கல, கொடி எப்படி ஏத்துறோம்னு கேட்டேன். கேள்வியை புரிஞ்சுக்கணும். கொடி எங்க இருந்து யார் சொன்னா? கீழே இருந்து மேலே ஏத்தி பறக்க வர்றது ஒரு கொடி, மேலேயே ஏத்தி வச்சிருந்து அவிழ்த்து விடுவது ஒரு கொடி. எதுக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இதெல்லாம் தெரியாம இந்த நாட்டோட வளர்ச்சி என்ன, என்ன நடக்குது, நாளைக்கு இந்த ஊர் வரலாறு என்ன, அத்தனையும் நாளைக்கு சமுதாயத்துக்கு கொண்டு கொடுக்கணும்ல. அந்த பையன் கேட்டான் பாருங்க, கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்கப்படாதுங்கிறாலும் எந்த கண்ணம். சற்று வினாடி தம்பிச்சு போனேன், முருகா சோதிக்கிறியா என்னைய அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி சொன்னேன், பதில் சொன்னேன். சொன்ன உடனே நன்றிங்க ஐயா, இந்த சொன்னது மாதிரி எல்லா ஊர்லையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார். அந்த தம்பி பேர் என்னன்னு கேட்டேன். முத்துக்கருப்பன்னார். முத்துக்கருப்பா, முருகனே முத்துக்கருப்பனா வந்து சோதிச்சிருக்காரு. என்ன விளக்கம்? அந்த காலத்தில் கடலில் வழியாத்தான் சம்பாதிக்க போனாங்க. திரைக்கடலோடையும் திரவியம் தேடல். வீட்டு வாசல்ல கவலையோட கன்னத்தில் கை வச்சா என்ன, கடல்ல கப்பலாக வந்து வச்சு காலங்காத்தால கன்னத்தில் கை வச்சு கையேடு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த தம்பி கேட்டார் பாருங்க, கடல்ல போன சம்பாதிக்க போற போது புயல், மழை, வெள்ளம், காற்று, அதுல கப்பல் கவிழ்ந்துருச்சுன்னா பொருளெல்லாம் நாசமா போயிடும். அப்படி பொருளெல்லாம் இழந்து போனாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னா, கண்ணம்னா திருட்டு, அடுத்த வீட்டு பொருள்ல கை வைக்காத, களவு செய்யாதேன்னு சொல்லி கொடுத்த இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு இருக்கும் நிலை என்ன என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல போறோம் அவங்களும் சிந்திச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா, நம்ம அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், 5 பிள்ளைய பெற்ற தாய் தந்தை இருக்கு, 5 பிள்ளையும் ஒரே மாதிரி இல்லை. ஏன்? என்ன சிதைவு கூடும் போது இருக்கணும்னு சொல்றாரு. பரண நினைந்து ஈதலே அறம், பரண நினைந்து ஈட்டலே பொருள், பரண நினைந்து பெற்றதே இன்பம், பரண நினைந்து விட்டதே பேரின்ப விடு. இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் அது வேற விதமா கற்பிக்குது நாடு, அது தப்பு. அதனால நல்ல விஷயத்தை பகிர்வோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்ற காரணத்தினால் அஞ்சலவைங்க. சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? அந்தரமே குந்து தேவர் துந்துமி முழங்க வரும், அந்தரமே குந்து தேவர் துந்துமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தால் ஏன் வந்தால்? நாடு கடன்ல இருக்கு, நாட்டு மக்கள் கடனாளியா இருக்காங்க. பெண்களுக்கு இந்த சுய உதவி குழு, இந்த மகளிர் மன்றம்னு ஒன்று வச்சு அது பூரா கடனாளியா போச்சு. எந்த பொம்பளையாலும் நிம்மதியா தெரியல. காலையில பொழுது விடியும்னா கொடுத்தவர் வந்து வாசப்படில் உட்காந்துருக்காரு, வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு. என்ன செய்ய? கடன் யாரும் கேட்கல, வரிசையா வழியக்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. பெண்கள் சமுதாயம் முன்னேறணும்னு. பெண்கள் சமுதாயம் முன்னேற கொடுத்த நீங்க அவங்கள வாழ வைக்கணுமா வேண்டாமா? ஒரு குழு 10 பேர் 20 பேர் ஒருத்தருக்கு பணம் வேண்டாம், இனிமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி, ஐயா எனக்கு வேண்டாம் மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க மறுக்கிறார்கள். நீ வாங்கலைன்னா மற்ற பேருக்கு கொடுக்க முடியாதுன்னு நிர்பந்தப்படுத்துறேன், வாங்கி ஆகணும்னு. அப்படின்னா எல்லாரையும் கடனாளி ஆக்க முடிவு பண்ணிட்டான்ல. நாடே கடன்ல இருக்கு, நாட்டை ஆண்டவன் பூரா பணக்காரனா கோடீஸ்வரனா திருறாங்க வெள்ளையும் சொல்லியுமா. என்னத்த சொல்ல? ஒரு மன்னர் ஆக்காடி பாருங்க, எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன் பாட மாட்டேன்னு சொல்லிட்டேன், தெரியாது சொல்லிட்டேன். எதை பாருங்க பாருங்க எப்படி இருக்கு. அப்ப இதை பத்தி ஏதாவது சிந்திச்சிருக்காங்க? இப்ப பேசுறது நானும் வெங்கடேசன் பாடுறேன், 2 பேரும் சேர்ந்து பாடுவோம். வெங்கடேசன் தம்பி என்ன செய்ய, அது தெளிவு இல்லாம ஆக்கி வச்சாச்சு, வேற என்ன செய்ய. ஒரு மன்னர், ஒரே ஒரு கதை சொல்லிடுறேன், ஒரு மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்புனாராம். அவர் பாருங்க மழை வந்தாலும் வருமேன்னு மன்னருக்கு கீழே மந்திரி இருப்பாங்களா, மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்த்து சொல்றேன் வந்தேன் மந்திரி. அந்த மந்திரி சொன்னாரு, மழை வராது மன்னா நீங்க வேட்டைக்கு கிளம்புங்கன்னு. மன்னர் வேட்டைக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தார். ஒரு விவசாயி தலையில கூட வச்சுக்கிட்டு, தோல்ல ஒரு மண்வெட்டி வச்சுக்கிட்டு, கிழிஞ்ச கோவணத்தோட கையில ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. அந்த விவசாயி சொன்னாரு, மன்னா போகாதீங்க, மழை வரப்போது, நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்கன்னு சொல்ல. கேட்பாரா மன்னர்? மந்திரியை சொல்லிட்டா நீ எம்மாத்திரம் போயான்ட்டு போனாங்க. ஆனா புயல், மழை, காற்று, பயங்கரமான சிரமம். மழையில அடிபட்டு அரண்மனைக்கு வந்துட்டாரு. இப்ப மன்னருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி, கொஞ்சம் சங்கட்டம். என்ன சங்கட்டம்? மந்திரி சொன்னா மழை வருதுன்னு அது நடக்கல, மழை வராதுன்னு சொன்னா அது நடக்கல. மழை வரும்னு விவசாயி சொன்னா நடந்து போச்சு. மழை வர்ற விஷயம் விவசாயிக்கு எப்படி தெரியும்? ஆளு விட்டு கூப்பிடு,
விவசாயியை கூப்பிட்டு கேட்டால் அவர் சொன்னார், எங்களுக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடந்தா உழுதோம், விதைச்சி விளைஞ்சா அறுத்தோம், வெந்ததை தின்னுட்டு விதி வந்த இடத்துல செத்தம், எங்கள் தலையில் ஏறிட்டாங்க. ஆனாலும் என் வீட்டு கழுதைக்கு தெரியுமுங்க மழை வர்ற விஷயம்னாரு. கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படி? நீங்கள் வரும்போது ஒரு கழுதையை கையில் பிடிச்சிட்டு வந்தல? ஆமாம், கழுதை காது ரெண்டும் முன்னால் நீட்டி இருந்துச்சு. கழுதை காது முன்னால் நீட்டி இருந்தால் மழை வரும். நாங்கள் காலகாலமாக பரிசோதனை பண்ணி வச்சுருந்தோம்னு விவசாயி சொல்ல, மன்னருக்கு சந்தோஷம் தாங்கலை. இப்போ கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு வச்சா மந்திரிக்கு மழை வர்ற விஷயம் தெரியலையா? அதனால மந்திரியை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார். ஏன்னா மழை வர்ற விஷயம் தெரியாத மந்திரி என்னத்துக்குன்னு மழை வர்ற விஷயம் தெரிஞ்ச கழுதையை மந்திரி ஆக்கினதும் போதும். நாட்டில் கண்ட வேண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். இன்னொரு முறை வரும்போது நிறைய விதைப்போம்.